Greetings aspirants and parents, welcome to Kadige Academy. நான் முருகன். 2025 நீட் ரிசல்ட்ஸ் வெளியிடுறதுல சில தடைகள் இருக்குது, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் அதுக்கு முன்னாடி மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டும் எக்ஸாம் ரிசல்ட்ஸை வெளியிடக்கூடாதுன்னு ஒரு இடைக்கால தடையை விதிச்சிருக்காங்க. காரணம் நமக்கு தெரியும், 2 எக்ஸாம் சென்டர்லேயும் பவர் கட் ஆகிருக்கு, போதுமான அளவுக்கு வெளிச்சம் பசங்களுக்கு கொடுக்கல, அதற்கான ஆல்டர்னேட்டிவ் ஏற்பாடுகள் எதுவும் செய்யாததால் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது சரியாக கொடுக்க முடியல. ஸோ ஆஸ் பர் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 21 தே ஹாவ் அ ரைட்ஸ். ஸோ அந்த ரைட்ஸை ஹைகோர்ட்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க, ஹைகோர்ட்ஸும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நேச்சுரலாக நம்ம நடக்க வேண்டியது, கண்டிப்பாக அவங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைச்சாகணும். அதே நேரத்தில் நான் நல்லபடியாக எக்ஸாம் எழுதியிருக்கேன், எனக்கு சரியான நேரத்தில் ரிசல்ட்ஸ் வரணும்னு எதிர்பார்க்கறது இன்னொரு தரப்பு ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுடைய ஜஸ்டிஸும் இங்கே கண்டிப்பாக நிலைநாட்டப்படணும். ஸோ அதனால் ஹோப்ஃபுல்லாக எல்லாருமே பார்த்திங்கன்னா என்டிஏ இதுக்கு சரியான பதிலை கொடுத்து சரியான முடிவெடுத்து எல்லா தரப்பு மாணவர்களுக்கும் அவங்களுக்கான அந்த ஜஸ்டிஸ் கிடைச்சாகணும் அப்படின்றதான் எல்லாரோட எதிர்பார்ப்பும், என் எதிர்பார்ப்பும். ஸோ இந்த நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி இந்த பேப்பர் டஃப்பாக இருக்குது, அதனால் பார்த்திங்கன்னா மார்க் எந்த அளவுக்கு வரும்னு தெரியல அப்படின்ற ஒரு மனநிலையில் இருப்பாங்க. நிறைய பேர் கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருப்பாங்க, சிலர் பார்க்காம கூட இருக்காங்க. ஏன்னா நான் எக்ஸாம் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, அதனால் அஃபிஷியலாக கீஸ் வந்தாலும் அஃபிஷியலாக ரிசல்ட் வந்தாலும் நான் தெரிஞ்சுக்கிறேன்ற மாதிரியான இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இந்த ரிசல்ட்ஸ் டிலே ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்த என்ன பண்ணணும், நம்ம அடுத்த லெவலுக்கு என்ன போகணும் அப்படின்ற முடிவு எடுக்கிறதுல சில பிரச்சனைகள் இருக்கும், தடைகள் இருக்கும். அதனால் கூடிய சீக்கிரத்திலே இதுக்கான முடிவுகள் எட்டப்படணுன்றது தான் எல்லாருடைய எண்ணமும். சரி இப்போ நம்ம இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம சில விஷயங்களை பார்க்கணும், என்ன மாதிரியான மனநிலையில் இருப்பாங்க. இப்போது சிலருக்கு ஓகே நான் கீஸ் செக் பண்ணிவிட்டேன், எனக்கு ஓரளவுக்கு அஃபிஷியலாக வரலனாலும் ஓரளவுக்கு இந்த மார்க் வரலாம். ஸோ லாஸ்ட் இயர் கட் ஆஃபை விட ஒரு 100, அதான் நம்ம ப்ரிடிக்ஷன் படி பார்க்கும்போது நான் சேஃபான ஒரு ஸ்கோர் எடுத்திருக்கேன், எனக்கு சீட்டு கிடைச்சிருன்ற தைரியங்கள் இருக்கிறவங்க இருங்க, நல்ல விஷயம். ஆனால் இப்போ சிலருக்கு அடுத்து இன்னும் முடிவு எடுக்கணுன்ற ஒரு சந்தேகம் இருக்கும். நம்ம ட்ராப் பண்ணி பண்ணலாமா, இல்லைன்னா பார்த்திங்கன்னா அடுத்த ஆல்டர்னேட்டிவ் கோர்ஸ் ஏதாவது பண்ணலாமான்னு இருப்பீங்க. ஸோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களுடைய பேஷன் அண்ட் உங்களுடைய ப்ரொஃபஷன் டாக்டர் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு என்ன முடிவு வேணுமோ அதை எடுங்க. அது உங்களுடைய மென்டார்ஸ்கிட்டையோ இல்லை உங்களுக்கு போதுமான அளவுக்கு கைடன்ஸ் கொடுக்குறவங்க யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட போய் பேசுங்க. கண்டிப்பாக அடுத்த முடிவை சீக்கிரமாக எடுங்க, அது உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுடைய சக்ஸஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ட்ராப் பண்ணி அடுத்த வருஷம் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஸோ கண்டினியூவாக மூவ் ஆன் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்தோடு உங்களோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.